வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைநிலையோடும் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் அறிவோடும் என் அறிவை இணைத்து கொண்டு இந்த இணைப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க உங்கள் அனைவரையும் மதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். அன்பர்களே, நாம் இன்று வாழத் தெரிந்தால் வாழலாம் என்னும் தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். எல்லோரும் ஒரு திரைப்பட பாடல் கேட்டிருப்பீங்க, வாழ நினைத்தால் வாழலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. வந்து பிறந்து விட்டோம், வாழ தெரியவில்லை என்று கூட ஒரு திரைப்பட பாடல் வருகிறது. எல்லோரும் இன்புற்று வாழ்வதற்கே விரும்புகிறோம். அதாவது துன்பம் இல்லாமல் வாழ்வது, இன்பமாக வாழ்வது, ரெண்டும் ஒண்ணுதான். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வியாபாரம் பண்ணணும்னா அதுல லாபம் நஷ்டம் ரெண்டும் வரும். அதுபோல வாழ்க்கை என்பது ஒரு வியாபாரம் போல. இங்க இன்பமும் வரும், துன்பமும் வரும். துன்பத்தை குறைக்கணும். துன்பம் குறைந்திட இன்பம் பெருகிடும். துன்பம்ங்கிறது என்ன? உடலுக்கு ஒரு துன்பம் வரும், அதாவது நோய் வரும். அது நோய் தனியும், அது தானா கூட போகும். தானா ஒரு நாள் நீங்கிதான் ஆகும். மகரிஷி சொல்லுவாங்க, அது எப்ப சாமி நீங்கும் அப்படின்னு கேட்டா, எப்ப போகும் அப்படின்னு கேட்டா, உயிர் போறப்போவாது போயிடுமில்ல அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி வந்தது போகுங்க. நம்ம அதை சீக்கிரமா போக்கடிக்கலாம். அது நம்மளுடைய கையில இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், உடம்புல நோய் எல்லாருக்கும் வரும். அப்போ என்ன செய்யணும்? நோய் எதனால வருது? அதுவும் நம்முடைய செயல்கள் தானே. நம் முன்னோர்கள் செயல் அல்லது நம்முடைய செயல், இதுதானே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? முன்வினை அல்லது தன்வினை, ஊழ்வினை, சஞ்சித பிராரப்த கர்மா என்று வடமொழியில சொல்லுவாங்க. வினை விதைத்தவன் வினையா இருப்பான், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அப்ப துன்பம் வருதுன்னா நம்ம ஏதோ செஞ்சிருக்கிறோம். அப்ப இனி என்ன செய்யணும்? செஞ்சதுக்கு துன்பம் வந்துருச்சு, நோய் வந்துருச்சு. அந்த நோயை தணிக்கிற, போக்குகிற ஒரு செயல். அந்த செயலை அறியணும். செயலுக்கு தானே விளைவு இல்லையா? தான் வள்ளுவர் சொல்றார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய். அப்ப நோய் இல்லைன்னாலே நோய் வருது, வந்ததை போக்கிட்டீங்க, நோய் வராமலும் காத்துக்கிறீங்க. அப்போ வாழ்க்கையில முன் செயலுக்கான விளைவுகள் வரும். இந்த ஜென்மத்துல செய்யல, முன் செயல்ல வரும் அல்லவா? அது எப்ப வரும்? வாழ்நாள் முழுக்க வரும். எப்ப வரும்னு தெரியாது. மரணப்படுக்கையில இருக்கும்போது கூட, அதாவது நடக்க முடியாம போயிடும், படுத்துருவாங்க, அப்பவாவது நோய் வந்துதான் தீரும். ஏன்னா அந்த பாவ செயல்கள் நாம் புண்ணியம் செய்து போக்காவிட்டால், அந்த முன்வினை கர்மா இருக்கு இல்லைங்களா, அதான கர்மத்தை தொலைக்கணும்ன்றோம். முன்னோர்கள் செய்த பாவம், முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு இல்லையா? அந்த வித்து மூலமாக வந்தது, மரபு அணுக்கள் மூலமாக. இந்த மரபு அணுக்கள் தானே உடல் கருவிகளா இருக்கு. அப்ப உடல் கருவிகள்ல நோய் வரும் அல்லவா? அது எப்ப வரும் தெரியாது. வாழ்நாள் முழுக்க வந்து ஆகும். நம்ம வாழ்நாள்ல வந்தே ஆகும். அதான வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய். உடல் எடுத்து வந்திருக்கிறோம். பாவப்பதிவின் அடையாளம் உடலில் நோய், அது வரும். அப்ப அதுக்கு முன்னால நாம என்ன செய்யலாம்? புண்ணியம் செய்யணும். பாவம் செஞ்சோம், இனி புண்ணியம் செய்யணும். அதான் நல்ல செயலை செய்யணும். செய்தால் அந்த நோயினுடைய தாக்கம் தனியும். சொல்லுவாங்களே, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போகும். அல்லது அதை என்ன செய்யலாம்? தள்ளி போடலாம். 20 வயசுல வர வேண்டியதை 30க்கு தள்ளி போடலாம், 40க்கு தள்ளி போடலாம்,
80க்கு மேல கூட தள்ளி போடலாம். அது நம்ம கையில இருக்கு இல்லைங்களா? அப்போ புண்ணியம் செய்யணும். ஒண்ணு, பாவத்துக்கு நாம பிறருக்கு தீங்கு செஞ்சிருந்தோம், பிறருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பத்தை கொடுத்தா வரும் அல்லவா? இப்போ நம்ம என்ன செய்யணுங்க? பிறர் துன்பம், இனி யாருக்கும் துன்பம் கொடுத்துடக்கூடாது. இப்போ கொடுத்தோம்னா அது பிராரப்த கர்மம். அப்ப ஏற்கனவே செஞ்சதை என்ன செய்யணும்? புண்ணியம் செய்யணும். துன்பப்படுறவங்களுக்கு உதவுங்க. இதான் வேதாத்திரியம் சொல்லுது. பிறர் துன்பம் போக்கி வாழுங்கள், இரண்டொழுக்க பண்பாடை கடைபிடித்து வாழுங்கள். ரொம்ப சிம்பிளுங்க. என்னமோ வாழ்றது துன்பம் இல்லாமல் வாழ்றது இன்பமா? துன்பம் வரத்தான், துன்பம் போக்கி வாழ்றதா வாழ்க்கை. வாழ்க்கையில சிக்கல்கள் வரும், சிக்கல் இல்லாத வாழ்க்கை இல்லை. அதனால அதை வாழ தெரிஞ்சா போதும். எப்படி வாழணும்? யாருக்கும் துன்பம் கொடுக்கவும் கூடாது, துன்பம் போக்கியும் வாழணும். இது பிறருக்கு செஞ்சது. எப்படி துன்பம் கொடுத்துருப்போம்? வன் சொல் பேசி இருப்போம், மனதை வருத்தப்படுத்திருப்போம், அவங்க உடலை தாக்கி இருக்கலாம். ஏதோ சந்தர்ப்பத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ, பொருள் பறிப்பதற்கோ இல்லை வேற எதுக்கோ தெரியாம கூட பண்ணியிருக்கலாம். உடலை தாக்கி இருக்கலாம், அவங்களுடைய பொருளை பறித்து இருக்கலாம், உரிமையை பறித்து இருக்கலாம். பொருள் பறிக்கிறதுன்னா தெரியும், ஒன்று திருடுறது, அது கொள்ளை அடிக்கிறது. தெரியுமில்ல? திருடுறதுக்கும் கொள்ளைக்கும் வித்தியாசம் தெரியுமா? அந்த பொருளுக்கு உடையவருக்கு தெரியாம எடுத்தா திருட்டு, தெரிஞ்சே எடுத்தா கொள்ளை. இல்லைங்களா? பகல் கொள்ளையெல்லாம் நடக்கும். லஞ்சம் வாங்குறது, ஏமாத்துறது, இதெல்லாம் நடக்குது இல்லை? நயவஞ்சகமா அந்த பொருளை திருடுறது பண்றது, தரங்கெட்ட பொருளை விற்று அதிக பணம் வாங்குறது இல்லையா? அது மாதிரி அவனுக்கு கேடு விளைவிக்கிற பொருட்களை வியாபாரம் பண்றது கூட பாவம்தான் இல்லைங்களா? அதே போல ஒவ்வொருவருக்கும் அறிவில் உயர்வதற்கு தொழில் அறிவு, இயற்கை தத்துவ அறிவு சொல்றோம் இல்லவா? இயற்கை தத்துவ அறிவு, அழுக்க பழக்க அறிவு, தொழில் அறிவு, இதுல உயரணும். எல்லாருமே உயரும். அதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அந்த உரிமையை பறிக்க கூடாது. எல்லாருக்கும் பொருள் ஈட்டுறதுக்கு உரிமை இருக்கு. அவன் பொருள் ஈட்டதை போய் தடை பண்றான், பொருள் ஈட்ட விடாம தடுக்கிறாங்க. பாருங்க எத்தனை பேர் பண்றாங்க. தொழில் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. சரி, ஈட்டி பொருளை வச்சான், அதையும் பறிக்கிறானே. அவனுக்கு பாதுகாக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது. உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. உலக இன்பங்களை அனுபவிக்கிறான், தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு, பொருள் உறவு பால் உறவுல அதை போய் தடுக்கிறான். இன்னும் பொறுக்கல, பிறருக்கு உதவுகிறான். உடல் உழைப்பாலோ, உடல் உழைப்பை கொடுத்தோ, பொருளை கொடுத்தோ, அறிவை கொடுத்தோ பிறருக்கு உதவுறது கூட சிலருக்கு பிடிக்கல. மனைவி உதவுனா கணவனுக்கு பிடிக்கல, கணவன் உதவுனா மனைவிக்கே பிடிக்கலையே. அப்புறம் நீங்க பாவம் பண்ணாமலா இருக்கிறீங்க? இதெல்லாம் பாவம்னு தெரியலையா? இப்படி செஞ்சிருப்பாங்க முன்னோர்கள். அது எந்த ஜென்மத்தில் செஞ்சாங்க, யாரு, நம்ம அப்பாவா, அப்பாவுக்கு அப்பாவா, எத்தனை தலைமுறைக்கு முன்னால நமக்கு தெரியாது. அது எப்ப வரும்? நம்முடைய ஆயுள் காலத்துல வரலாம், வரும். அது ஒரு போர்ஷன் வரும். சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க அலாட்மெண்ட், பட்ஜெட் அலாட்மெண்ட். உங்க தாத்தா செஞ்ச பாவத்தை உங்க அப்பா எவ்வளவு அனுபவிக்கணும், நீ எவ்வளவு அனுபவிக்கணும், அப்படிலாம் ஒரு கணக்கு இருக்கு. அலாட்மெண்ட். இந்த பிறவில நீ இவ்வளவு, இந்த ஜென்மத்துல இந்த பாவத்துல இவ்வளவு பாவத்தை நீ கழிக்கணும், உன்னை அனுபவிச்சு கழிக்கணும், இல்லைன்னா புண்ணியம் செஞ்சு கழிக்கணும். அதனாலதான் 7 தலைமுறைகளுக்கு அந்த பாவம் பிரித்து கொடுக்கப்படும். அது 7 தலைமுறைகளுக்கு வருமானம். ஆனா நீ கடவுளை, உன்னை அறிந்து நீ அந்த தன் ஆன்மாவை அறிந்து விட்டால், குருவின் துணையோடு அந்த ஒரே ஜென்மத்தில்
நீ கழிச்சிடலாம். குழந்தை பிறக்க முன்னாடி அது கழிஞ்சு போச்சுன்னா அங்கே பிறவி தொடராது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது சரி, அப்புறம் பார்ப்போம். அதனால இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நீ துன்பம் இல்லாமல் வாழணும்னா, நோய் ராம இருக்கணும்னா, இப்போ நீ யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது, துன்பப்படுறவங்களுக்கு உதவணும். சரி, உனக்கு உனக்கே நீ பாவம், உங்க முன்னோர்கள் தனக்கே செஞ்சிருக்காங்களே, நீயும் செஞ்சிருப்ப, உனக்கு தெரியல அது என்னதுன்னு. அத வேதாத்திரியம் அப்படி கிறிஸ்டல் கிளியரா சொல்லிடுச்சு பாருங்க. 5 செயல்களில் அளவு முறை மீறின: உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல். இந்த 5ல நீ அளவு முறையை மீறினியன்னா உனக்கு உன்னுடைய ஆத்ம சக்தியை நீ இழந்து விடுவாய். அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி. இப்ப எல்லாம் சொல்றேன், இப்பதான் இந்த கொரோனா வந்த பிறகுதான் பெரிய அக்கறை வந்துருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி. ஆனா அதுதான் உயிர் சக்திங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு புரியல. அதான் ஆத்ம சக்தி. ஆத்மானா உயிர், தெய்வம் தான் உங்களோட உயிரா இருக்கு. ஜீவ ஆத்ம சக்தி இதான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா என்னமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆத்ம சக்தியை நீ இழந்துட்டல்ல, முன்னோர்கள் இழந்ததுனால அவங்களுக்கு நோய் வந்தது. அப்போ அவங்களுடைய இந்த உறுப்புகள், அங்க அவங்களுடைய மரபு அணுக்கள், அவங்களுடைய உடல் உறுப்புகள்ல நோய் வரும், அது தளர்ச்சி வரும். அப்ப அதுல இருந்து தானே மரபு அணுக்கள் வருது. அப்ப அதே மரபு அணு இப்ப அப்பாவுக்கு இருதயத்துல வீக்கா இருக்கு, அவர் செஞ்ச செயல். அப்போ அந்த இருதயத்துக்கான மரபு அணு இருக்கு இல்லைங்களா, அதுதானே நமக்கு வருது நம்ம உடம்புல. அப்போ நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே உடல் கட்டும் போதே அங்கே வீக்காக தான் இருக்கும். அப்படி ஆயுள் அங்கேயே நிர்ணயிச்சாச்சு, இவ்வளவு காலத்துக்கு தான் ஒழுங்கா வேலை செய்யும். இப்போதான் நிறைய பேர் பாருங்க, நல்லவனா இருப்பான், எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. இந்த ஜென்மத்தில் ஒரு நாள் திடீர்னு ஹார்ட் நின்றும், டம்முன்னு நின்றும். ஒரு பாவமும் இல்லை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லையே, அவர் இருதயத்தை கெடுக்கலையே. சரி, இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷனே அவ்வளவுதானே. இந்த ஸ்டவ் கொளுத்துற லைட் இருக்கு, எத்தனை ஸ்பார்க் வரணும்னு ஒரு கணக்கு இருக்கு. நீ எப்படி யூஸ் பண்ற, அத அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு மட்டும் பண்ணா பரவாயில்ல. ஒரு சுட்டி பையன் தூக்கி சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், டப்பு 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 டப்பு, சீக்கிரம் ஓன் அவுட் ஆயிடும்ல. அது மாதிரிதான் ஏதோ பண்ணிவிட்டோம், அவருடைய அமைப்பு அவ்வளவுதான், அவருடைய தரமே அவ்வளவுதான். அப்போ வேலை முடிஞ்சு போகும், இயக்கம் நின்று போயிடும். இது மாதிரி முன்னோர்கள் செய்த தீய வினைகள் தனக்குத்தானே செஞ்சது. அப்புறம் சொல்லுவாங்க, நான் யாரு கூடயே நான் கெடுத்தேன், நீ உன் கூடயே நீ கெடுத்திருக்கிறிய, நீ உனக்கு செய்யற செயலுக்கு பாவம்னு உனக்கு தெரியல. அதான் மாதிரி சொல்றார், தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்தோ பிற்காலத்தோ, உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் கொடுத்தார். நீ மனதுக்கு துன்பம், நீ டென்ஷன் ஆகிற இல்ல, மனம் கொந்தளிக்குது இல்ல, அது உன் மனதுக்கே நீ கொடுத்துக்கிற பாவம். நிறைய பேருக்கு புரியல, தன் மனதையே கொந்தளிக்க வச்சு. புரிஞ்சுதா? அப்போ இதே செயலை நாம செஞ்சா அதுவும் பாவம். சரி, அப்ப இதுக்கு என்னதான் பரிகாரம், என்ன செய்யணும்? அந்த நோய் வராமல் இருக்கணும். நீ இப்ப என்ன செய்யணும்? இந்த 5 அளவு முறை காப்பதில் கவனமாக இருக்கணும். அவேர்னஸ் அதுதானே கெடுது. சரி, முன்னோர்கள் கவனமா இல்லை, நாமளும் இது இல்லை, எல்லாரும் இப்பவும் இந்த 5 நூல் பிடிச்ச மாதிரி 100க்கு 100 யாரும் சரியா இருக்க முடியாது. அப்போ அங்க ஆத்ம சக்தி இழப்பு ஏற்படும், சக்தி குறைஞ்சு போயிடும், இழப்பு ஏற்படும், நோய் வரும். அப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னு, அது என்ன
மாற்று செயல். அதுதான் உடல் பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சி. இந்த உடல் பயிற்சி செஞ்சு காயக்கல்ப பயிற்சி செய்து வருபவர்களுக்கு அந்த உயிர் சக்தியை பேலன்ஸ் பண்ண முடியும், மெயின்டைன் பண்ணலாம். அது உடல் பயிற்சி செஞ்சீங்கன்னா அது விரயம் தடுக்கப்படும், அதாவது செய்யப்படும், உற்பத்தி கூடும், கழிவுகள் எல்லாம் வெளியேறும், டெட் செல்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும், வெளியேறிடும். இப்போ புதிய செல்கள் உண்டாகும். அதானே அந்த உடல் பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மின்குறுப்பு தடைகள் வராது. தடைகள் வந்ததுன்னா தானே வலி வரும். வலி வந்தால் தானே உயிர் சக்தி லீக் ஆகும், ஒழுகி போயிடும்ல. இப்போ உடல் பயிற்சி செஞ்சீங்கன்னா புதிய செல்கள் கட்டும், உற்பத்தி ஆகும், விரயத்தை தடுக்கலாம். காயக்கல்பம் பண்ணிட்டீங்கன்னா அந்த உயிர் சத்து, உயிர் துகள்களை பிடிச்சு வைக்கிற வித்து குழம்பு இருக்கு இல்லையா, அதனுடைய அளவு கூடும். பீனியல் சுரப்பியில அதுவே அமுதமா மாறும். 2 ஃபங்க்ஷன் இருக்குங்க. வித்துக்குழம்பு உடல் செல்லுகளில் அதை பரவ விடுறோம் பாருங்க, ஓஜஸ் மூச்சு போட்டு எல்லா செல்லுலையும் பரவிடுச்சுன்னா அந்த செல்லில் இருந்துக்கிட்டு அந்த செல்லுக்குள்ள வர்ற உயிர் துகள்களை பிடிச்சி வச்சுக்கும். அதான் சொல்லுவேன், எவ்ரி செல் இஸ் எ ஜெனரேட்டர் ஆஃப் பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி. அதை பிடிச்சி வைக்கிறதுக்கு அங்கே வித்துக்குழம்பு இருக்கணும் அங்கே உள்ள. அந்த வித்துக்கு அதனால நான் வித்துக்குழம்பை உடல் முழுவதும் பரவ விடுறோம், எக்டோபிளாசம்னு சொல்லுவாங்க மாதிரி. பீனியல் சுரப்பில் வேற வர வைக்கிறோம், இருப்பு வைக்கிறோம். அது அங்கே இருந்து அப்படியே அமுதமாக மாறி ரத்தத்தில் கலந்து உடல் உறுப்புகளுக்கு எந்தெந்த உறுப்புக்கு என்னென்ன சத்து வேணும், இருதயத்துக்கு என்ன சத்து வேணும், குடலுக்கு என்ன சத்து வேணும், கல்லீரல், மண்ணீரல், கண்ணு, மூக்கு, நாக்கு, இப்போ சொல்கிறாங்கல்ல இந்தந்த உறுப்புக்கு என்னென்ன சத்துக்கள் வேணும்னு, எல்லா சத்தும் தானாக உற்பத்தி ஆகிடும். ஏன்னா அதுதான் அமுதம். அமுதம் சுரக்கும். அமுதம்ங்கிறது இந்த உடல் உறுப்புகளுக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் கொண்ட அந்த தெய்வீக ரசாயனம் தானாக உற்பத்தி ஆகும். அதான் வித்து அமுத ரசமாய் மாறும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இன்னொன்று என்ன செய்யணும், இப்போ சொல்லியிருக்கோம்ல, இனி பாவம் செய்யக்கூடாது, புண்ணியம் செய்யணும்னு. இப்படி செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா 5 அளவு முறையை காத்து உடல் பயிற்சி காய்கல்பம் பண்ணி இந்த மனமும் கொந்தளிக்க கூடாது. இல்லை, மனம் கொந்தளிச்சா போச்சு. அப்போ மனதை அமைதியில் வச்சிருக்கிறதுக்கு அவ்வப்போது தவம் பண்ணி பழகணும். மனதை அமைதியாக வச்சிருக்கணும். அதுதான் மூளை செல்களை திருத்தி அமைக்கணும் இல்லையா, அதுதான் தவம் செய்யணும். அமைதியாகவும் வச்சிருக்கணும். அதுக்கு தான் மனம் எப்போ அமைதி போகும் அப்படின்னா, கெட்ட எண்ணம் வந்தால் மனம் கொந்தளிச்சிடும், பேராசை வந்தால் கொளிச்சிடும், சினம் வந்தால் மனம் கொந்தளிச்சிடும், கவலை வந்தால் கொளிச்சிடும். பாருங்க, அற்புதமாக கொடுத்துருக்காரு மகரிஷி. எண்ணம் ஆராய்ந்து நல்ல மனதில் எண்ணத்தை வச்சுக்கோங்க, ஆசையை சீரமைச்சு வையுங்க, சினத்தை தவிர்க்கிற ஒரு பழக்கத்துக்கு வாங்க, கவலைப்படாதீங்க, கவலையை விடுச்சுங்க. நீ வெறும் தவம் மட்டும் பண்ணிட்டு பிரயோஜனம் இல்லை, அப்புறம் டென்ஷன் ஆகலை எனக்கு ரொம்ப பிரயோஜனம் இல்லை. அற்புதமாக கொடுத்துருக்காரு மகரிஷி. அப்புறம் ஒன்று சொன்னோம், புண்ணியம் பண்ணணும்னு. புரியுதா? இப்படி நீங்க வாழ்ந்தால் உடல் நலத்தோடு நீண்ட நாள் கண்டிப்பா வாழலாம். அதுல இன்னும் சொல்றாரு, நீ விபத்துக்களால உனக்கு ஆயுள் போகலாம், சுற்றுப்புற சூழல் சந்தர்ப்பம் மோதல், புரியலீங்களா? அதான் சொல்றாரு, 3 காப்பு சொல்றாரு. வீட்டுக்குள்ளேயும் அல்லது வெளியிலையுமா தற்செயல் விபத்துக்கள் ஏற்படாமல் காத்து கொள்வதில் விழிப்போடு இருக்கணும், அவேர்னஸ் இல்லைங்களா? வேற்றுயிர் பகை, நீ பகையும் சம்பாதிக்க கூடாது. பட் அந்த பகைகள் இருக்கும், அறியாமையில் இருக்கிறவங்க இருப்பாங்க, கொடிய விலங்குகள் இருக்கும், வைல்டு அனிமல்ஸ் நம்மளை தாக்கும். நாமளும் இதுக்கு முன்னால் தாக்கி இருக்கக்கூடாது. சரி, கவனமாக இருக்கணும் இல்லை, அவேர்னஸ். இயற்கை சீற்றத்தினால கூட வரும், வரத்தானே செய்யும் இயற்கை சீற்றம். புயல் வரும், பூகம்பம் வரும்,
இது மழை வரும், சூறாவளி காற்று அடிக்கும், அதெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இது சொல்கிறார் மகரிஷி. இப்படிலாம் வாழ தெரியணும். கோள்கள் சஞ்சாரத்தினால கூட நமக்கு நோய்கள் வரும். இப்போ கூட சொல்கிறாங்களே, ஒருத்தருக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு நேரம் சரியில்லைப்பா, அது கோள்கள் நிலை சரியில்லை, இந்த திசா, இந்த புத்தி அல்லது இந்த மாதம் இந்த சஞ்சாரம் ஒரு 3 மாதம் 10 நாள் கழிச்சா சரியா போயிடுமாப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த கோள்கள் சஞ்சாரம் கூட நமக்கு ஒத்து வராது. இது பொதுவாக இருக்க தான் செய்யும். இப்போ தட்பவெப்பநிலை மாறினா குளிர்காலம் வெயில் காலம் உடம்புல எத்தனையோ ரசாயன மாற்றம் வருது இல்லைங்களா. அது மாதிரி கோள்களுடைய சஞ்சாரத்திலையும் வரும். அதனால தான் மகரிஷி பஞ்சபூத நவகிரக தவம் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அது பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க, மகரிஷி சொல்லியிருக்காங்க. பாருங்க, இப்படி மீண்டும் சொல்றேன், 5 அளவு முறை காக்கணும். உடல் பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி செய்யணும். தவம் செய்து எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இந்த பயிற்சிகளை செய்து மனதை அமைதியில் வச்சிருக்கணும். யாருக்கும் துன்பம் கொடுத்து விடக்கூடாது. மனசுக்கோ உடலுக்கோ துன்பம் போக்கும் ஒரு வாழ்க்கையை, சமுதாய சேவை உணர்வு, சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, பலன் எதிர்பாரா. ஏற்கனவே நான் பாவம் பண்ணிட்டு தானே வந்திருக்கிறேன். அப்புறம் இதுக்கு அதை திருப்பி கொடுக்கறது தானே. அப்புறம் எதுக்கு அவங்க நன்றி சொல்லணும்? வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறீங்க, நான் திருப்பி கொடுத்துட்டேனே, எனக்கு யாரும் நன்றி சொல்லலையே. நீ வாங்கினே தானே கொடுத்துருக்குற, அவன் தான் நன்றி சொல்லணும். வாங்கினது நல்லபடியா கொடுத்துட்டியே, நன்றி அப்பா அப்படின்னு. நீ ஏன் எதிர்பார்க்குற? நன்றி சொல்லணும். அதனாலதான் நன்றி சொல்ல வேண்டும் கூட என்று எதிர்பாராமல் துன்பப்படும் மக்களுக்கு உதவி வரணும். சுற்றுப்புற சூழல் சந்தர்ப்ப மோதலால் நோய்கள் வராமல், ரசாயன குழப்பம். இப்போ உதாரணமாக இப்போ இந்த கொரோனா வைரஸ் வரும், இப்போ பாதுகாப்பாக இருக்கிறோமல்ல, சொல்கிறாங்கல்ல, பாதுகாப்பு, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, கை கழுவுங்க, சோப்பு போட்டுக்குங்க, க்ளவுஸ் போட்டுக்க, என்னமோ சொல்கிறாங்க, மூக்கு மூஞ்சி வாயெல்லாம் மூடிக்குங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, எல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதே தான். அப்புறம் கோள்கள் சஞ்சாரம் பஞ்சபூத நவகிரகம் தான் பண்ண. இப்படி வாழ்ந்தால் நிச்சயமா உடல்நலம் காத்து நீண்ட நாள் வாழலாம். நோய் வராமலும் காத்து கொள்ளலாம். வந்த நோயை தனித்து அதை போக்கிக் கொள்ளலாம். அது நீங்கும் வரை அதை தாங்கிக் கொள்ளவும் முடியும். மதுரை சொல்லுவாங்க, சாமி இந்த நோய் வந்தது போக மாட்டேங்குது. போகும், தாங்க முடியல சாமி. பொய் சொல்றீங்க, தாங்கிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஏன்னா வலி தாங்க முடியாத அளவு இருந்தா உங்களுக்கு மயக்கம் வந்துடும் அல்லது மரணம் வந்துடும்ல. இதை நினைச்சு பாருங்க. இன்னும் மயக்கம் வரல, அப்போ தாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. இந்த கருத்தெல்லாம் சொல்றாங்க மகரிஷி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப பாருங்களேன், நீங்கள் உடலில் நோய் இல்லாமல் வாழலாம். அப்ப துன்பம் துக்க நிவர்த்தி, சுக பிராப்தி. அதான் அறிவு. இந்த அறிவு இருந்தால் வாழலாம். அறிவு அர்த்தம் காக்கும் கருவி. புரியுதா? உன்னை துன்பத்திலிருந்து காப்பது. புரியல? வராமலும் காக்கும், வந்ததையும் போக்கும். அறிவு 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 அறிவு. என்ன அறிவு? இதைத்தாங்க ஒரே வார்த்தை, உடல் நலம் காக்கும் அறிவு, உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழும் அறிவு. அதனாலதான் நம்ம மனவளக்கலையில சங்கல்பத்துல முதல்ல அதான் சொல்றோம். இது அறிவு திருக்கோயிலுக்கு எதுக்கு வந்தோம்? அறிவு அறிய. எந்த அறிவை அறிய? அந்த பேரறிவை அறிந்தால் இந்த உடல்நலம் காக்கும் அறிவை நீ அறியலாம். உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழும் அறிவை நீ அறியலாம். அதான் அறிவு அறிய அறிவு திருக்கோயில். அந்த அறிவு தானே தெய்வம். தெய்வம் தானே உன்னை காப்பாத்துது துன்பத்திலிருந்து. இப்ப பக்தர்கள் கடவுள்கிட்ட போய் என்ன கேட்குறாங்க?
எங்களை துன்பத்திலிருந்து காப்பாத்து. இதே சொல்றேன். இந்த நோய் வரக்கூடாது, வந்த நோயை குணப்படுத்து, விபத்து வராம காப்பாத்து. கடவுள்கிட்ட தானே வேண்டும் நீங்க. ஆனா எது காப்பாத்துது? அறிவு தான் காப்பாத்துது. அப்ப இந்த அறிவை நீ எங்க இருந்து பெறணும்? அந்த கடவுள்கிட்ட இருந்து பெறணும். எப்படி பெற போற? அதான் சொன்னோம். அதுவானால் அதுவே சொல்லும். இந்த தெய்வம் சொல்லும். நீ அறிவு அப்ப தெய்வம் என்பது அறிவு, அது சுத்த வெளி. உன் மனதை அந்த சுத்த வெளியோடு இணைத்து விட்டால் மனம் அதுவாக மாறிவிடும். ஆறு கடலோடு இணைந்து விட்டால் ஆறு கடலாக ஆகிவிடும். இப்ப மனம் தெய்வத்தோடு இணைந்து விட்டால் மனம் தெய்வமாகிவிடும். அதுவாகிவிட்டால் அதுவே சொல்லிவிடும். அதுதான் இன்ட்யூஷன் மகிழ்ச்சி சொல்றாங்க. மகிழ்ச்சி சொன்னாங்க ஒரு நாள், சாமி இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு ஒரு நாள் கேட்டு. ரொம்ப வியப்பா இருக்கு சாமின்னு. அதெல்லாம் இறைவன் சொல்லுவான். அதாவது சொல்றாரு, அந்த சுத்த வெளியோட போய் மனம் ஒன்றி நின்று அங்க போன உடனே நீங்க நினைங்க, இறைவா இந்த நோயினா என்ன, உடல்னா என்ன, உடல் நோயினா என்னன்னு நீங்க சிந்திச்சீங்கன்னா அங்க உள்ளுணர்வா விளங்கிடுமா. அது எப்படி விளங்கும்னு சொன்னாரு. அங்க போன உடனே அங்க தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு, அது சுத்த வெளி. அங்க மனம் அதுவாக மாறிவிட்டது. அதைத்தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அது அறிவு. அப்போ அது என்ன பண்ணுது? குரு சொல்லியிருக்கிறார், மகரிஷி புரிஞ்சுக்கிட்டார். அது அதிருது, நொறுங்குது, துகள்கள் ஆகுது. நொறுங்கி துகள்களாகி கூடி விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி அப்புறம்தான் என்ன ஆயிருக்குதுங்க? சூரியனாகி, அப்புறம் கோள்களாகி, அதுல பஞ்சபூதங்கள் சீராக அமைந்திருக்கிற பூமியாகி, இந்த பூமியில இந்த பஞ்சபூதங்கள் முறையாக கூடி அங்கே உடலாக வந்து விட்டது. அந்த பஞ்சபூத கூட்டுல அங்கே காந்தம் உற்பத்தி ஆகுது. அந்த துகள்கள் இறை துகள்கள் பார்த்தோம் பாருங்க சுத்த வெளியில இருந்து. ஏன்னா எல்லாமே தோன்றினதெல்லாம் அழியணும் இல்ல, மறையணும் இல்ல. அந்த துகள்கள் பிரிஞ்சு இந்த பஞ்சபூதம் மறைஞ்சு போயிடுது. அந்த துகள்கள் என்ன பண்ணுது? நம்ம உடம்புக்குள்ள சுழண்டு ஓடுது. இதுதான் ஜீவ காந்தம். இதுதான் நம்ம உடலை இயக்குகிற சக்தி. இந்த சக்திய அதுதான் உடல் இயக்கத்துக்கும் அதான் நடக்குது. மன இயக்கம், மன இயக்கம்ன்றது தொழில் செய்யும் போதும் புலனின்பங்களை அனுபவிக்க விழித்திருக்கிற காலத்துல அது சக்தி செலவாயிட்டே இருக்குது. அதுல இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்ப ஆசை வயப்பட்டு உண்ணுதல் உறங்குதல் உழைத்தல் உடலுறவு கொள்ளல் எண்ணுதல்ங்கிற 5 செயலில் அளவுக்கு மேல அனுபவிச்சா செயல்பட்டா இந்த ஆத்ம சக்தியை இழந்து விடுகிறேன். அதுலதான் நான் கெட்ட எண்ணங்கள் வருகிற போது நான் பிறருக்கும் தீங்கு செய்து விடுகிறேன், எனக்கும் தீங்கு செய்து விடுகிறேன். இப்ப பிறருக்கு அவங்க வேதனை, நான் உணர்ச்சி வசப்படும் போதே எனக்கு தீங்கு வந்துருச்சு. கெடுவான் கேடு நினைப்பான். அவனுக்கு கேடு விளைவிச்சுட்டேன்னா அவன் வேதனையும் சேர்ந்து வருது உனக்கு. நீ சினம் கொள்ளும் போதே, பிறருக்கு துன்பம் கொடுக்கும் போதே சினம் வந்து தானே பண்ற. சினம் கொள்ளும் போதே உனக்கு ஆன்ம சக்தி இழந்தாச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, அவனுடைய வேதனை திரும்ப வருது உனக்கு, சோத்துல அடிச்ச பந்து வந்த மாதிரி. நீ அவனுக்கு உடலுக்கு துன்பம் கொடுத்தியா, மனசுக்கு அவனுக்கு துன்பம் கொடுத்தியன்னா உனக்கு துன்பம் வரும். அது நோயா வரலாம், பொருள் பிரச்சனையா வரலாம், உறவு பிரச்சனை வரலாம். இவ்வளவு இந்த செயல் விளைவு நீதி அப்பதான் விளங்கிச்சுன்னு சொன்னார் மகரிஷி. இப்ப புரியுதா? இதுக்கு தாங்க மனவளக்கலை.
இதை மகரிஷி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். நான் உணர்ந்து ஓதியதை நீங்கள் ஓதி உணர்ந்து கொள்ளலாம். அவரு சுத்தவெளின்றது அது தன் அதிர்வாற்றல், அது நொறுங்குதுன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப பயிற்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சாரு. இப்போ நாம சும்மா அப்படி லேசா ஆகனே துரியம் துரியாதீதம் பயிற்சி பண்ணி அவர் சொன்னதை அப்படியே பண்ணி சிந்திச்சு பார்த்தோம்னா உடனே புரிஞ்சு போயிடும். அதான் சாமி சொன்னாரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கிணறு தோண்டி வச்சேன், நீங்க ஒன்றும் கிணறு தோண்ட வேண்டாம். அதனால தான் சொன்னார், இந்த கடுந்தவம்லாம் பண்ணாதீங்க. சும்மா காலையில மாலையில ஒரு 20 நிமிட நேரம் தவம் பண்ணுங்க. அப்புறம் இடையில அவ்வப்போது 1 நிமிஷம் 2 நிமிஷம் பண்ணுங்க. உச்சியில நெற்றியில மனசை நினைவா வச்சுக்குங்க. கொஞ்சம் மனதை அமைதியா வச்சிருங்க, ஆராய்ச்சியில வச்சிருங்க. தவம் தானா கூடிடும். அப்புறம் என்னங்க இந்த மன அலையை குறைச்சு சமாதி நிலைக்கு வரணும், அவ்வளவுதானே. இது ஒன்றும் பெரிய விஷயமே அல்ல. தானா பள்ளத்தை நோக்கி ஓடுற தண்ணி கடலை போய் சேர்ந்து தானே ஆகும். ஏன் தவத்துக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? கடுந்தவம் கொடுந்தவம்னு இப்பவும் சொல்றேன். நீங்க நிறைய பேர் ரொம்ப கடுந்தவம் பண்றீங்க. நான் 42 வருஷமா தவம் நான் எப்பவோ எனக்கு சமாதி நிலை வந்துருச்சு. மகரிஷி சொன்னதெல்லாம் எனக்கு எப்பவோ கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஏன் இன்னும் நிறைய பேர் இன்னும் உணரல நீங்க இறை உணர்வு பெற்று விட்டீர்களா, அருள்நிதின்றீங்க, எத்தனையோ வருஷமா இருக்கிறேன்றீங்க. அப்போ நீங்களே இறை உணர்வு பெறலைன்னா இப்போ லாக்டவுன் பீரியடு முடிய போகுது. எல்லாரும் மன்றத்துக்கு வாங்க, அறிவு திருக்கோயிலுக்கு வாங்க, நீங்க எல்லாரும் ஆன்மாவை அறியலாம், கடவுளை அறியலாம், நீ கூப்பிட போறீங்கல்ல, நீங்க அறிஞ்சிட்டீங்களான்னு கேட்பாங்கல்ல. நான் இன்னும் முயன்று கொண்டிருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுக்குங்க பயிற்சியாளர்களே. எல்லாரும் தான் சொல்றேன், பயிற்சியாளராக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, மனவள கலைஞர்கள், நல்ல தெளிவா இருங்க. இதான் உடல் நலம். இந்த உடல் நலம், இந்த துன்பம் வருதுங்க. இப்ப சொல்லுங்க, உடல் நலத்தோட நீண்ட நாள் வாழ முடியும், ஆயுளை நீட்டிச்சிக்க முடியும். மகரிஷி கூட சொல்லுவாங்க, அவருக்கு என்னமோ 56 வயசுல ஆயுள், அவருடைய கரு அமைப்பு படி அவருக்கு ஆயுளே 56 தான். அது ஒரு ராஜ கருவிகள் கெட்டு போயிடுமா, அப்படிதான் இருந்திருக்குது கரு அமைப்பு படி. 95 வயசு வரைக்கும் நீட்டிக்கலையா? ஊழையும் உப்பக்கம் காண்பர். இது மாதிரி விதியல் மதியால் வெல்லலாம். இயற்கை நீதி 80 வயசுக்கு மேல தாங்க மரணம் வரணும். அப்படி தள்ளி போட முடியலையா? என்னது வைத்தியம்லாம் ரொம்ப ஈஸி. மதுரை சொல்றாங்க, ரொம்ப சிம்பிள். நீங்க உடல் பயிற்சி செய்றீங்க, பண்றீங்க, இதுல சரியா வரலன்னா இப்ப அக்கு பிரஷர், அக்கு பஞ்சர், சொல்ல போனா மதுரையே சொல்லுவாங்க, பெஸ்ட் அக்கு பிரஷர் தான். அக்கு பிரஷர்ல ஓட்டத்தை சரி பண்றதான் வருமா. அக்கு பிரஷர்ல ஓட்டத்தை சரி பண்ணிடலாம். உடல் பயிற்சி செஞ்சு அந்த உயிர் ஓட்டத்துல ஏற்பட்ட தடையை நீக்கிறீங்கல்ல, அது உடல் பயிற்சி செஞ்சு சரியா ஆகலைன்னா கொஞ்சம் கூடுதலா அக்கு பிரஷர் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். நம்ம இதுல இருக்குது அக்கு பிரஷர், மசாஜ், வர்மா எல்லாம் இருக்குது. ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, அக்கு பிரஷர், மசாஜ் எல்லாம் இருக்குதுங்க நம்ம பயிற்சியில. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சொல்றாரு, நோய் கடுமையாக இருந்தால் மருத்துவமும் செய்து கொள்ளுங்கள்னார். இவ்வளவுதானே. அது மருந்து, சரி உனக்கு வித்து குழம்பு உணவு மூலம் கிடைக்கல, மருந்து எடுத்துக்க. மூலிகை மருத்துவம், மூலிகை மருத்துவத்தை ரொம்ப சிறந்த மருத்துவம் அது தெரியுமா? நம்ம சித்த மருத்துவம் அல்லது வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம்னு சொல்றீங்களா, அஞ்சரைப்பட்டி வைத்தியம், அதுக்கு மேல இன்னொன்று இருக்குதுங்க, ஹோமியோபதி. இப்ப கூட பாருங்க, கொரோனாவுக்கு ஹோமியோபதி. நீங்க சித்த மருந்தை விட அது ரொம்ப ஈஸி. அந்த ஆர்னிகாம் ஆல்பம் சும்மா ஒரு 3 நாள் 5 நாளோ சாப்பிட சொல்றாங்க காலையில், அவ்வளோதான் போதும். 4 உருண்டை, ஒன்றும் ஸ்வீட்டாக இருக்கும், ஒன்றும் மருந்து தயார் பண்ணுற வேலை கூட இல்லை. எங்கே வேணாலும் தூக்கி பாக்கெட்டில் போட்டு போயிடலாம். மகரிஷி சொல்லுவாங்க, தி பெஸ்ட் மருத்துவத்தில் மருத்துவத்தில் பெஸ்ட் ஹோமியோ தான்.
அப்புறம் என்ன நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாம் அலோபதி மருத்துவர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க ஹோமியோ தான் பெஸ்ட்டுன்னுட்டு. மகாத்மா காந்தியும் சொல்லியிருக்கிறாரு. ஏங்க கவலைப்படுறீங்க? வாழத் தெரிந்தால் வாழலாம், உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழலாம். அது கூட பாருங்க, நீங்க நினைக்க சொல்ற மாதிரி சொல்றாரு. நீ தவம் பண்ணி பண்ணி நான் உடல் நலத்தோடு வாழுகிறேன், உடல் நலத்தோடு வாழுகிறேன், உடல் நலத்தோடு வாழ்வேன். ஒரு நோய் இருந்தா கூட அந்த நோய் குணமாகுது குணமாகுது குணமாகுதுன்னு நினைங்க. அதுதானே சொல்லியிருக்கிறோம். பாருங்க, தவம் முடிச்ச உடனே உடல் முழுவதும் பரவ விட்டு தவ ஆற்றல் உடல் ஆற்றலாக மாறட்டும். அப்போ சரியா போயிடுது. உடல் பயிற்சியில் பாருங்க, கடைசி பயிற்சியில் ரிலாக்ஸேஷன், ஒவ்வொரு பகுதியாக நினைச்சு ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தடை இல்லைன்னு அர்த்தம். அதான ஆரோக்கியம். இதுதான் பாசிட்டிவ் தாட். அதனால தான் இப்போ சொல்கிறோம், நீங்கள் எந்த உடல் பயிற்சி செய்ய முடியாதவங்க கூட ரிலாக்ஸேஷன் ஒன்றை கொடுத்து கேன்சரே க்யூர் ஆகுது ஐயா. கேன்சர் கட்டி இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்றீங்க. இது கரையுது கரையுது கரையுதுன்னு நினச்சிக்கிட்டே இரு. நல்லா ஓய்வு எடுத்துக்க, நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிடுங்க, எளிதாக ஜீரணிக்கக்கூடியதை, கண்டிப்பாக குணமாகும். அப்புறம் என்ன? இதே போல் விபத்துக்கள் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும்ன்றீங்கல்ல. அருள் காப்புன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்க நினைங்களேன், உங்களுக்கு காக்கும். எத்தனையோ நான் பாருங்க, நினைச்சு பார்த்தா யாரும் நம்ப மாட்டீங்க. நானும் என் மனைவியும் தான் காரில் போய் வந்துக்கிட்டு இருக்கிறோம். மதுரையிலேருந்து நான் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அவளும் தூங்கிட்டா, நானும் தூங்கிட்டேன். கார் ஓட்டும்போது தூங்கினா என்னங்க ஆகும்? நினச்சி பாருங்க, காலையில் 7:15 மணிக்கு எவ்வளவு டிராஃபிக் இருக்கும் ரோட்டில், ஹைவேயில். இந்த இந்த டிவைடர் போட்ட ஹைவே கூட இல்லை, கொஞ்சம் பெரிய ரோடு, அவ்வளோதான். என்ன ஆச்சு? அப்படியே ரோடை விட்டு கீழே இறங்கி மேலே வந்து பிரேக்கை போட்டு வண்டி ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே தூக்கி அடித்து 4 சக்கரமும் மேலே. வண்டியில் கொஞ்சம் இன்ஜின் டேமேஜ் ஆகலை, பாடி கண்ணாடிலாம் உடஞ்சி போச்சு. எங்கள் 2 பேருக்கும் ஒரு சின்ன காயம் கூட இல்லை. நான் கண்ணில் போட்டிருந்த கண்ணாடி கூட கலரல. அருள் காப்பு, இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஜாதகத்தை வந்து பார்த்தேன், எழுதியிருக்கிறான் 62வது வயதில் கண்டம், அதன் பிறகுதான் ஆயுள். 61 62, அதன் பிறகுதான் ஆயுள் சொல்ல முடியும். ஆயுள் தீர்க்கம் 80க்கு மேல்னு எழுதி வச்சிருக்கிறான். அப்போ நான் பண்ண புண்ணியம் தானே, இல்லைன்னா முடிஞ்சது ஆயுள், அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும்னு எழுதியிருக்கிறான். அருள் காப்பு சொல்லுங்க சார். மதுரை சொல்றாருல்ல, அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவாக அமையட்டும். அந்த அருள் பேராற்றலை நினைக்கணும். நீ தெய்வம் சுத்தவெளி, அருள் பேராற்றல்னா சுத்தவெளி அறிவு. அந்த சுத்தவெளியை நினைச்சு சொல்லணும். நீங்க சுத்தவெளி தெய்வம்னு ஏத்துக்கிட்டா தானே அதை நினைப்பீங்க. அதுதான் இங்க சொல்றோம். முதல்ல சுத்தவெளி தான் தெய்வம், அறிவு தான் தெய்வம் அப்படின்றத நீ முதல்ல விளங்கிக்க. அதை விளங்கிக்காதவங்க இன்னும் தெய்வத்துக்கு உருவம் கிடையாது. அதான் அருள், அருள் பேராற்றல், அருள். அதை நினைச்சு அதானே தெய்வம். நீ இன்னும் தெய்வத்துக்கு உருவம் வச்சுக்கிட்டு அந்த உருவத்தை வணங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உருவத்தை வணங்குறவங்க சொல்ற அருள் காப்புக்கு பலம் இருக்குமா? என்னங்க அது? நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுதான் வாழத் தெரிந்தால் வாழலாம். இது வந்து உடல் நலத்துக்கான அறிவை அநேகமா எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்தது வேற என்னங்க துன்பம்? வேற என்ன துன்பம் சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு பொருள் வேணும் மனிதனுக்கு, சரியா? பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை. உயிர் வாழ்றதுக்கும் உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கும் கஷ்டப்படாம காலத்தை மிச்சப்படுத்தி வாழ்றதுக்கும் ஏராளமான பொருள் வேணும். இந்த பொருள் இயற்கை வளமாக இருக்கிறது. நம் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் நம் பிறப்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது. வேதாத்திரியம் பைபிள்ல கூட சொல்லியிருக்கு, மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் படைச்சு கடைசியில மனிதனை படைத்தார். எல்லாம் உனக்கு தானா, எல்லாம் உனக்கு தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், உனக்கு ஒருத்தனுக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான்.
அனுபவி ஜோரா, அனுபவி. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான். இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? என்ன வேணும் உங்களுக்கு? தொழில் அறிவு வேணும். வாங்கும் சக்தியை சம்பாதிக்கணும். இப்போ பொருள் உற்பத்தி, வாணிபம், நிர்வாகம், சேவை, 4 துறையில உங்களுக்கு எந்த துறையில உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ, உங்களுக்கு திறமை இருக்குதோ, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது இறைவனே தான் அந்த திறமையை வச்சிருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை. ஒருத்தர் ஆடுறாங்க, ஒருத்தர் ஃபைன் ஆர்ட்ஸ் பாடுறாங்க, ஒருத்தர் இப்போ கார் ஓட்டுறான், ஒருத்தர் இன்ஜினியராக டாக்டராக இருக்கிறான், இன்ஜினியராக இருக்கிறான், வக்கீலாக இருக்கிறான், ஆடிட்டராக இருக்கிறான். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தொழில் பிடிக்கும். ஒருத்தர் வாத்தியாராக இருப்பான். எல்லாரும் வாத்தியார் ஆயிட முடியுமா? எல்லாரும் மனவளக்கலையில் ஆசிரியர் ஆயிட முடியுமா? எல்லாரும் தத்துவங்கள் தெரியலாம், இறை உணர்வு பெற்றிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் டீச்சிங் எல்லாம் எல்லாருக்கும் வராது. அதுக்கு ஒரு திறமை இருக்குது, அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. சொல்லுவாங்க 2ஆம் இடம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தை இருக்குதுங்க. அதெல்லாம் அவர் ஐ எம் மென் ஃபார் தட். என்னுடைய கர்மாக்கள் என்ன சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் என்ன கர்மாவை செய்வதற்கு இறைவன் என்னை பணித்திருக்கிறான் அப்படின்னு பக்தர்கள் சொல்லுவாங்க. இறைவனே தான் வந்திருக்கு. அது உங்களுக்கே தோணும். உனக்கு எந்த மாதிரி தொழில் பிடிக்கும்? எனக்கு இந்த தொழில் பிடிக்கும். இப்போ எனக்கு விவசாயம் பிடிக்குது, விவசாயம் பிடிக்குது. ஆனால் எனக்கு விவசாயத்தில் இங்கே ப்ராப்ளம் வருது. அந்த அளவுக்கு பெரிய அளவு சொத்து இல்லை, விவசாயம் பண்ண முடியும். வியாபாரம் பண்ணலான்னா அதுக்கு நிதி இல்லை. எனக்கு பிடிக்கும். கடைசியில் முதலீடு இல்லாத ஒரு தொழில் அரசாங்க உத்தியோகம், ரொம்ப நல்லது, அதிகாரம், நல்ல போஸ்ட், ஆடிட்டர். யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நாம தான் அடுத்தவனுக்கு கேள்வி கேட்போம். கலெக்டரே தப்பு பண்ணிட்டாலும் மிஸ்டர் கலெக்டர் யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்றக்கூடிய அதிகாரம். இதில் அரசாங்க விதியை யாரு மீறினாலும் தப்புன்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி எனக்கு இதான் பிடிக்கும். அப்போ அது வருமா தானா? சொல்கிறான் ஜோசித்தலை, உனக்கு இந்த மாதிரி தொழில் வரும், என்ன தொழில் செய்வான் எல்லாம் சொல்கிறீங்கள பாருங்க. இதைத்தான் சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிள்ளைகளை பாருங்கள். ஒருத்தர் நீ டாக்டர் ஆகியே தீரணும், இன்ஜினியர் ஆகியே தீரணும், அது கடைசியில் தற்கொலை பண்ணிடுது. அவங்களுக்கு என்ன தொழில் பிடிக்குமோ. நான் என் பையனை ஆடிட்டர் ஆக்கணும்னு பிகாம் படிக்க வச்சேன். அவனுக்கும் பிடிச்சது. நிறைய மார்க் வாங்கினான், நல்ல மார்க். கடைசியில் அவனுக்கு திடீர்னு மாறிட்டான். அப்போ இதை விட எனக்கு இப்போ லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் ரொம்ப பிடிக்குதுப்பா, எனக்கு நான் அந்த ஃபீல்டில் போகிறேன்னா. உனக்கு எது பிடிக்குதோ போடா. இப்போ அந்த ஃபீல்டு தான் இருக்கார். புரியுதுல? அதுக்கு முன்னால நான் நினச்சேன் பையன் உயரமாக இருப்பான், 6 அடி இருப்பான், ஜெயாண்டிக் ஃபிகர். இங்கே பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு போலீஸ்காரர் இருந்தார், ஒரு இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி. உங்கள் பையனை ஐபிஎஸ் பண்ண வைங்கன்னார். சூப்பராக இருப்பான். அவன் கிரிக்கெட் பிளேயர், எல்லாருக்கும் எல்லா ஃபிட்னஸ் இருக்கு. அவனுக்கு போலீஸ் வேலையா? ஏன்பா இந்த வேலை எனக்கு பிடிக்கலன்ட்டான். இந்த சல்யூட் அடிக்கிற வேலையெல்லாம் நமக்கு ஆகாதுன்ட்டான். கவர்னராக வந்தால் சல்யூட் அடிச்சு தானே ஆகணும் நான். அது எனக்கு பிடிக்காதுப்பா. என்ன மாதிரி அவன் அப்புறம் எப்படி போலீஸ் ஆவான்? புரியுதுங்களா? இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் என்ன தொழில் தெரியும், பிடிக்கும், அதை கண்டுபிடிங்க. வரும், தானா வரும். அந்த தொழில் திறமையை வளர்த்துக்கணும். இப்போ நான் ஆடிட்டர்னா வந்தா நிறைய ரூல்ஸ் படிக்கணும், பார்க்கணும், ஆடிட் பார்க்கணும், அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும், எப்படி திறமையை திறந்துக்கணும். ஒரு வாத்தியார்னா எப்படி பாடம் நடத்தலாம், ஸ்கில், நாலேஜ் அண்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். நல்ல ஆசிரியர் விருது வாங்கணும், ஐயா ராஜா சுடலைமுத்து மாதிரி. புரியுதுங்களா? அந்த மாதிரி திறமை வேணுங்க, வளர்த்துக்கணும். தொழில் திறமை மாதிரி சொல்றார். பதம் ஆக்கத்தொழில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைக்கணும். அது சொல்லுவாங்க மகரிஷி. அறவழியில் பிறர் பொருளை பறிச்சிடக்கூடாது. பொருள் ஈட்டும் செயலில் பிறர் பொருளை பறிக்காதே. வள்ளுவர் சொல்றார், அறவழியில் பொருள் ஈட்டு அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. நீ பிறரை கண்ணீர் சிந்த வச்சு நீ சம்பாதிச்சேன்னா அவன் கண்ணீரே உன் செல்வத்தை அழித்து விடும். அவர் அரசனுக்கு சொல்றார் வள்ளுவர். நீ மக்களுடைய கண்ணீரை சிந்த வச்சு வரி வாங்கினீன்னா உன் எதிரி நாட்டினுடைய படைக்கு ஒக்கும் அவன் சிந்துற கண்ணீர் அப்படின்னு சொல்றார்.
அதனால தான் நான் எல்லாம் அரசாங்க உத்தியோகத்தோட தான் இருந்தேன். நான் மகிழ்ச்சிக்கிட்டே கூட கேட்டேன், சாமி சில இடங்கள்ல நிர்பந்தம் தாங்க முடியலையே சாமி, வாங்கலைன்னா நமக்கு உயிருக்கே ஆபத்து வந்துடும் போலுக்கேன்னாரு. வாங்கிக்கங்க, அதை நல்ல வழியில செலவு பண்ணிடுங்க, தர்மம் பண்ணுங்க மதுரை சொன்னார். அது மாதிரி தான் நான் இருந்தேன், புரியுதுங்களா? அது மாதிரி யாருடைய வருத்தத்தையும் சம்பாதிக்கப்படாது. அப்படி பண்ணோம்னா தான் நம்மளை விட நம்ம பிள்ளைகள் நாம வாங்குற நம்முடைய நாம சம்பாதிக்கிறத விட பன்மடங்கு சம்பாதிக்கும் நம்ம பிள்ளைகள், புரியுதுங்களா? நான் ரிட்டையர் ஆகுறப்போ என் பையன் வேலைக்கு வர்றான் முதல் மாதம், நான் வாங்குற சம்பளத்துக்கு 2 பங்கு சம்பளம் அவனுக்கு முதல் மாத சம்பளம். நான் ரிட்டையர் ஆகிறேன். பாருங்க சார், தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். அதெல்லாம் வருமுங்க. நீங்க எதுக்கு பணத்துக்கு கஷ்டப்படுறீங்க? பாருங்க, லாக்டவுன் பீரியடு 4 மாசமா வேலையும் இல்லை, மண்டபத்துக்காவது போவோம், ஆனரரியம் கிடைக்கும், அதுவும் இல்லை. இப்போ என்ன கஷ்டம் போச்சு? ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்கு, நீட்டாக இருக்கு. இன்னும் 4 மாசம் லாக்டவுன் ஆனாலும் எனக்கு கவலையே இல்லை. நோ ப்ராப்ளம் அட் ஆல். புரியுதா? போல நமக்கு பொருள் சம்பாதிக்க தெரியணுங்க. மதுரை சொல்வார், சம்பாதிக்கிறத விட அதை பாதுகாக்க தெரியணும். வீண் செலவு, ஆடம்பர செலவு. சாமி சொல்லுவார், நீ உழைக்காம சம்பாதிச்சா ஊதாரித்தனமா தான் செலவு பண்ணுவேன். சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம், ஆடம்பர செலவு, குடும்ப விழாக்கள், சமுதாய விழாக்கள், அதை சொல்லுவார மகரிஷி. கல்யாண செலவு பாருங்க, இப்போ லாக்டவுன் பீரியட் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. மகரிஷி எவ்வளவோ சொன்னாங்க. அவர் மகரிஷி 100 பத்திரிகைக்கு மேல யாருக்கும் தேவைப்படாதுன்னாரு. இங்க 20 பேருக்கு மேல கல்யாணத்துக்கு வர வேண்டான்ட்டாங்க. எவ்வளவு சிக்கனமா நடக்குது, கல்யாணம் நடக்கலையா? பாருங்க, இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கு நமக்கு கொரோனா பீரியட். எவ்வளவு சிக்கனம், இப்பதான் சிக்கன வாழ்க்கை வந்திருக்குது. கொஞ்சம் ஆடம்பர செலவு, எங்க அங்கங்க போறது இல்லை, சுத்துறது இல்லை, வீண் செலவு பண்றது இல்லை. நல்ல வேலை டிவி வந்துருச்சு, எல்லாம் சுகபோகங்களாம், ஆடல் பாடல்லாம் டிவியிலே பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நல்ல சாப்பாடு, உணவு பொருட்கள்லாம் பாருங்க, இன்னைக்கு கூட வந்துச்சு, ஃப்ரெஷ் காய்கறிகள் அப்படி வீட்டுக்கு முன்னால வருது. எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை. 3 நாளைக்கு ஒரு தரம் காய்கறி வருது. என்னங்க அது? நமக்கு உணவுல சிக்கனம், உடையில சிக்கனம், உறைவிடத்துல சிக்கனம். உலக நாடுகள், வளர்ந்த நாடுகள்ல பாருங்க, ஆடம்பரமான செலவே இல்லை. பெரிய பெரிய வீடுகளை கட்டி வச்சிருக்காங்க. பின்லாண்டில் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு. எல்லாம் சின்ன சின்ன வீடுகள் தான். எல்லாருக்கும் எல்லா தொழிலும் இருக்குது. அப்படி உழைக்க முடியல, தெரியல, அரசாங்கம் கொடுக்குது, எல்லா வசதியும் கொடுக்குது. கல்வி இலவசம், மருத்துவ இலவசம், குடியிருக்கிறதுக்கு வீடு, பணம், எல்லாருக்கும் வேலை இல்லாதவனுக்கெல்லாம் மந்த்லி அக்கௌண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்குது. அவனும் ஏடிஎம்ல போட்டு பணம் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதான் மதுரை சொன்னாங்கல்ல, உழைக்க தெரியாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் இருப்பவர்கள் கொடுக்கணும். ஒன்று அவங்கள நேரடியாக கொடுக்கலாம். இப்போ கூட பண்ணுறோமே, ட்ரஸ்ட்டுகள் ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம், நன்கொடையாக கொடுக்குறோம். அது போக அரசாங்கமே கொடுக்குது மக்களுக்கு. அப்படி கொடுத்துட்டுன்னு வச்சுங்க, இங்கே பொருளாதார சமத்துவம் வந்துடும்ல, தனி மனிதனுக்கும் வந்துடும். ஒவ்வொருவரும் சிக்கனமாக இருக்கணும். சாமி சொல்கிறார், சிக்கனம். தேவையில்லாமல் மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு லிமிட் வச்சுக்கணும். எனக்கு இதுக்கு மேலே வேண்டாம், போதும். நான் ஒரு வீட்டில் குடியிருந்துக்கிட்டு இருக்கேன் 1984 இருந்து. என்ன மாதிரி ரிட்டையர் ஆனவங்கெல்லாம் அங்கே இடம் வாங்கி போட்டிருக்காங்க, இங்கே இடம் வாங்கி போட்டு என்கிட்ட கேட்பாங்க, என்ன பண்ணீங்க பணத்தை? அங்கே ஒரு இடம் வாங்கி போடுங்க, ஒரு 4 வருஷம் கழிச்சா இத்தனை லட்சம் ரூபாய்க்கு போகும், நிறையா விலைக்கு போகும், விற்கலான்னு. எதுக்குன்னு கேட்டேன். நான் இருக்கிற வீடு எனக்கு போதும். வாங்கவே இல்லையே, எதுக்கு வாங்கணும்? எதுக்கு சொத்துக்களை வாங்கி போடணும்? மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் நகை, நட்டு, இதெல்லாம் என்னத்துக்கு? ஏதோ அலங்காரத்துக்கு வாங்கிக்க. சேவிங்ஸ் பண்ணால் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு போயேன். சேமிப்பை உள்நாட்டு, அதுவும் உள்நாட்டு பேங்க்கில் எல்லாம் போடணும். அதையும் கொண்டு போய் சுவிஸ் பேங்க்கில் போடுறேன். உள்நாட்டு பேங்க்கில் போட்டால் நம்ம நாட்டு மக்களுக்கு அது பயன்படும். சேமிப்பு, வங்கி சேமிப்பு நாட்டை காக்கும். சேமிப்பு வீட்டுக்குள்ளே, செவுத்துக்குள்ளேயும், பெட்டு கடையிலையும் பொருட்களாக நகை நட்டு பணம் இப்படியா சேமிக்கிறது? பதுக்கல். மதுரை சொல்றாங்க, இதெல்லாம் இந்த அறிவெல்லாம் வேணும் உனக்கு, நீ செல்வந்தரா வாழணும்னா. இப்போ பிறருக்கு கொடுக்கணும்,
அதுக்கு ஒரு நல்ல திறமையான நேர்மையான ஆட்சி நிர்வாகமும் வேணும். நீ என்ன இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பொருள் வேண்டும், எவ்வளவு வேண்டும், என்ன தரத்தில் வேண்டும் என்பதை திட்டமிடணும். இல்லைன்னா வெங்காயம் ஆட்சியை கவுத்துரும், அரிசி ஆட்சியை கவுத்துரும். புரியுதுங்களா? கவுத்துல மத்திய சர்க்கார வெங்காயம் கவுத்து பிடிச்சுங்க, மாநில சர்க்கார அரிசி கவுத்து பிடிச்சு 67ல். திட்டமிடல. அந்த திறமையான நேர்மையான ஆட்சி நிர்வாகம். ஆட்சியாளர்கள் அவங்களே லஞ்சம் ஊழல் பண்ணி அவங்க தான் செல்வந்தர் ஆகிறாங்க. இது என்ன? இதுதான் நேர்மையான ஆட்சி? மக்களுக்காக நான் எங்க சொன்னான்? மக்களுக்காக வந்துருங்க நீங்க. அப்புறம் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் வந்திருக்கீங்க? மதுரை சொல்றாங்க, மக்களுக்கு வாழ தெரியவில்லை, ஆட்சியாளர்களுக்கு ஆள தெரியவில்லை. இந்த ஆழத்தைய மக்களுடைய பிரதிநிதிகள் தானே. நீ உனக்கு வாழ தெரிஞ்சா தானே ஆள தெரிஞ்சவன வருவான் அங்க. தி கல்ச்சர் ஆஃப் தி பீப்புள் வில் செலக்ட் ஓன் மெத்தட் ஆஃப் கவர்மெண்ட். மக்களுடைய மக்கள் நினைக்கணும் எல்லாரும் எல்லாமும் பெறணும்னு. நீ சந்தர்ப்பம் கிடைச்சா சம்பாதிக்கலாங்கிற கருத்துல இருந்தா அவன் சந்தர்ப்பம் கிடைச்சா சம்பாதிக்கிறவன் தான் ஆட்சிக்கு வருவான். அப்புறம் எங்க பொருளாதார சமத்துவம் வரும்? பாருங்க, பொருளாதார சமத்துவத்திற்கு தனி மனிதன் மட்டும் காரணம் அல்ல. தி கவர்மெண்ட் இஸ் தி மெஷினரிஸ் டு சால்வ் தி சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ப்ராப்ளம். ஒவ்வொருடைய உரிமையும் பாதுகாக்கணும். ஒவ்வொருத்தனுக்கும் அறிவில் உயர, பொருள் ஈட்ட, பொருளை காக்க, புலனின்பங்களை அனுபவிக்க, பிறருக்கு கொடுக்க உரிமை இருக்குது இல்லையா? இந்த உரிமையை பாதுகாப்புறதுதான் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, லா அண்ட் ஆர்டர். என்ன ஆச்சு அந்த அரசாங்கம்? இங்க தனி மனிதன்கிட்ட அந்த ஒழுக்கம் இல்லையே. அதனாலதான் ஒழுக்கம் கெட்டவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அங்க சட்டம் ஒழுங்கு எங்கே பாதுகாக்கிறது? பாதுகாக்க வேண்டிய காவல்துறையே எத்தனையோ குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் நண்பர்களே. நமக்கு வாழ தெரியவில்லை. எப்படி வாழணும்? மண் சொல்றாரு, வாழ வேண்டும் என்றென்னு மண் மீது பிறந்தோம் இல்லை, வாழ வேண்டும் வாழ்நாள் உள்ள மட்டும் வாழ்ந்தோர்கள் அனுபவங்களை தொடர்ந்து பற்றி. வாழ தெரிந்து வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்க தான் சொல்றாங்க. அதுலதான் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள், தி கிரேட் குரு, அவர் தான் சொல்றார், நான் வாழ தெரிஞ்சு வாழ்ந்தேன்ப்பா, நான் வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி வாழணும் பாருங்க. அப்போ அந்த உறவுகள் நமக்கு வேணும். உறவு இல்லாம வாழ முடியாது. அப்ப எப்படி வாழணும்? நீ ஒருத்தரை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? யாரை பார்க்கிற? எல்லாவற்றிலும் தன்னை காண வேண்டும், இறைவனை காண வேண்டும். அதான் அன்பு. பிறரை நீயாக காண வேண்டும், அதான் அன்பு. அப்போ உங்களுடைய பார்வையில என்ன இருக்கும்? இன்முகம். அப்ப எப்படி வாழணும்னா, நீ யாரை பார்த்தாலும் அங்க உனக்கு பார்வையில் இன்முகம் இருக்கணும், இன்சொல் பேசணும் இல்லையா? பிறருக்கு துன்பம் வந்தா நீ உதவுறதுக்கு தயாரா இருக்கணும். பிறர் உடலை தாக்குவதோ, பொருளை பறிப்பதோ, உரிமையை பறிப்பதோ கூடாது. வன்சொல் பேசக்கூடாது. சொல்றோமல்ல, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் அப்போ ஒருத்தருடைய அப்ப அங்க சொல்றாங்க உறவுகள், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இந்த பண்பு மறக்க கூடாது. பிறருடைய குற்றம் காணுதல், குற்றம் இருக்கும். குற்றம் பார்க்கின் சுத்தம் இல்லை. பார்த்து எல்லாரும் தகுத்து இருக்கதான் செய்யும். அவங்களுடைய அறிவு நிலை அங்க குறைபாடு இருக்கும். அப்ப நீ என்ன செய்யணும்? அந்த குறையை நிறைவு செய்யறதுக்கு நீ உதவி செய்ய. ஒருத்தரை பற்றி இன்னொரு புறங்கூறுதல், பாருங்க எவ்வளவு பெரிய குற்றம். மகிழ்ச்சி சொல்றாங்க இதெல்லாம். டோன்ட் டிமாண்ட், யாரிடம் எது ஆதிக்கம் செலுத்தாத. நீ சொல்றபடிதான் அவங்க செய்யணும். நீ அவனுக்கு அறிவு இருக்கு, ஆதிக்கம் செலுத்தாதே. டோன்ட் கமாண்ட், டோன்ட் டிமாண்ட், எதிர்பார்க்காத. நான் என்ன செய்ய முடியும் பிறருக்கு? டோன்ட் டிமாண்ட், டோன்ட் கமாண்ட், டோன்ட் கமெண்ட், டோன்ட் கமாண்ட், டோன்ட் டிமாண்ட். நீ என்னைக்கு எதிர்பார்க்கிறியோ, தி நீடு குவான்டிட்டி, குவாலிட்டி அண்ட் டைம், தேவை, அளவு, தரம், காலம், இந்த நாளும் ரெண்டு பேருக்கு ஒத்தே வராது. அப்போ அதை தெரிஞ்சுதான் நீ பழகணும். எல்லார்கிட்டையும் உறவு ஒன்று குடும்பத்துக்குள்ள வச்சுக்க, குடும்பத்துக்கு வெளியில வச்சுக்க. இதான் உறவுகள் மேம்படும். எல்லாம் சொல்லியிருக்காங்க மகரிஷி. நீ உறவு பிரச்சனை பெரிய பிரச்சனை.
இந்த உறவு பிரச்சனைக்கு தீர்வு என்ன, எப்படி வாழணும், ஹவு டு ஹேண்டில் தி சொசைட்டி. சமுதாய இணைப்பில் வாழுகிறாய் அல்லவா, இதுதான் வாழ தெரிந்து வாழுதல். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ எப்படி இருக்குங்க இந்த உடல் நோய் பிரச்சனை, அது என்ன தீர்க்க முடியாதா? தீர்த்திடலாம். பொருள் பிரச்சனையை தீர்க்க முடியாதா? எல்லாம் தீர்த்திடலாம். நான் மனுஷன் சிக்கல் இல்லாத வாழ்க்கை இல்லை. சிக்கல்களுக்கு தீர்வு கண்டால் கவலை இல்லாமல் வாழலாம். கவலை இல்லாத வாழ்வே துன்பம் இல்லாத வாழ்வு. வார்த்தை பாருங்க பாருங்க. இப்போ என்ன, ஏதாவது கவலை இருக்குமா? பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும் இல்லை. பொருள் பிரச்சனைக்கு தீர்வு, உடல்நல பிரச்சனைக்கு தீர்வு, பொருள் பிரச்சனைக்கு தீர்வு, உறவு பிரச்சனைக்கு தீர்வு. உடல் பிரச்சனையாவது வரும் பின்னாடி, வந்தா தீர்த்திடலாம். ஆனா நீங்க பொருள் பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு ஒரு நாளும் பொருள் பிரச்சனை வராது, இனி வரவே வராது. உறவு பிரச்சனையும் வராது. என்ன இருக்கிறது போதும். யாராவது ஒருத்தர் உன்னை திட்டுறாங்க, திட்டினா திட்டிட்டு போறேன். உனக்கு யாரோ உதவலை, அவன் உதவலைன்னா அடுத்தவங்க வச்சுட்டு போறேன். என்ன செய்ய போற நீ? உன்னை அடிச்சா தாங்கிக்க. இப்ப என்ன கெட்டு போச்சு? என்ன இப்போ உனக்கு என்ன உதவுறதுக்கு ஆள் இல்லாம போச்சா? பொருள் இல்லாம போயிருவியா? உடல்நலம் வேணா கெடலாம், அதுதான் வந்தா பார்த்துக்குவேனே, சரி பண்ணிடுவேனே, தனிச்சிருவேனே. அதான் மதுரை சொன்னார், உண்மையான துன்பம் உடல் துன்பம் ஒன்றுதான், மன துன்பம் என்பது வரவே வராது. உடல் துன்பம் வரலாம், வந்ததையும் நீ தனித்து விட முடியும். சரி, மன நிறைவு, இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறல்ல, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற மரண பயத்தோட தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற. ஐயோ மரணம் வந்தா அனுபவிக்க முடியாதே, நாளைக்கு இருப்பனோ இல்லையோ, இப்பவே அனுபவிச்சிடணும். மன திருப்தி இல்லை, போதுங்கிற மன நிறைவு இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பீஸ். பாரு, நீ யாருன்னு தெரிஞ்சிட்டியன்னா அனுபவிக்கிறது யாரு? ஆத்மா. ஆத்மா என்றால் நிலையான பொருள், அதான் அறிவு. அறிவு ஒன்றுதான், அதுதான் மனம். மனமும் ஒன்றுதான். அப்ப எல்லாருடைய உடம்புலையும் இங்க மனமாக இருந்து அனுபவிப்பது யாரு? நான் தானே. அப்போ நான் அனுபவிக்கிற இன்பத்துக்கு நானே ஆசைப்பட்டா என்ன அர்த்தம்? எனக்கு மரணம் வருமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. மனம் வந்துட்டுனா இதெல்லாம் அனுபவிக்க முடியாதேன்னு நினைக்கிற. அறியாமை. உனக்கு மரணம் இல்லை அப்பா. ஏனென்றால் நான் யார்? நான் ஆத்மா. தான் தன்னை அறிதல், கடவுளை அறிதல். தன்னை அறிந்தவனுக்கு மன நிறைவு வந்துடும். போதும் என்ற மன நிறைவு வந்துவிடும். அவன் எப்பொழுதும் அமைதியே வாழ்வான். அவனுக்கு மரண பயமும் இல்லை என்று கூறி, இதுதான் வாழ தெரிந்து வாழ்தல். இப்போ வாழ தெரிந்தா இதுக்கு என்ன வேணுங்க? அறிவு. என்ன அறிவு வேணும்? முதல்ல தலையாய அறிவு, ஆன்மாவை அறிய. அதான் ஆறாவது அறிவு. அப்ப ஆறாவது அறிவை கொண்டு சிந்திக்கும் வயதை அடைந்ததும் அந்த ஆன்மா தன்னை அறிந்து விட்டால், அந்த பேரறிவை அறிந்து விட்டால், அதோடு மனதை இணைத்து விட்டால், அந்த அறிவு ஞானம், அதான் முழுமையாக தெளிவாக உனக்கு கிட்டும். அதுவே ஞானம். அப்ப இறை உணர்வு பெற்றால், இறை ஞானம் பெற்றால், நீ வாழ்வாங்கு வாழும் அறிவை முழுமையாக அறிந்து விடுவாய். உடல்நலம் காக்கும் அறிவும், பொருள் வளம் காக்கும் அறிவும், நட்பு நலம் காக்கும் அறிவும், மன நிறைவு பெறும் அறிவையும் நீ அறிந்து விடுவாய். எப்படி வாழ்வ? எந்நாளும் இன்பமே என்று கூறி, இப்படி வாழத் தெரிந்தால் வாழலாம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி, அந்த வாழத் தெரிந்து வாழும் அந்த வாழ்க்கை கல்வியே மனவளக்கலை. அன்பர்களே, வாருங்கள், மனவளக்கலையை கற்று தேர்ந்து வாழ்வாங்கு வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.